வியூவர்ஸ், இன்னைக்கு டக்குன்னு ஒரு டிஷ்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து நம்ம பேசிக்கான மசாலாலாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3/4 கிலோ மட்டனை வந்து சேர்க்க போகிறேன். மட்டனை வந்து நல்ல மீடியம் பீஸில் கட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மேலே வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சுப்போம். நாலு விசில் வந்ததுக்கப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கிரேவி செய்கிறதுக்காக நான் ஒரு பேனை சூடு பண்ணிக்கிறேன். சூடானதுக்கப்புறமா இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டையை வந்து பொடியாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 லவங்கம். இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா இதில் 1 கப் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை வந்து நல்ல சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை மெலிசா கீரி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம். இதில் 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கோரியாண்டர் பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம். இது நல்லா வதங்கும் போதே அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சுருக்க மட்டனை இந்த கிரேவியில் சேர்க்கணும். அதுக்காக நான் வந்து குக்கர் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் ரொம்ப நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்ல சாஃப்டாக நல்ல ஜூஸியாக நல்லா வெந்திருக்கு. இதை வந்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவில் மொத்தமாக சேர்த்துப்போம். அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கோங்க, அதில் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுப்போம். இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கிட்டு அந்த தேங்காய் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 இன்ச் பட்டையை உடச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 லவங்கம், 1 ஏலக்காய், அப்புறம் ஒரு 5லேருந்து 6 முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த கொதிச்சுட்ருக்க குழம்புல வந்து சேர்த்து விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா குழம்பை வந்து நல்ல கலரி விட்டுப்போம். இந்த பேஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறமா இந்த குழம்பை வந்து நல்ல கலரி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதை திறந்து பார்க்கலாம். இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற குழம்பை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். நீங்கள் வந்து இது இட்லிக்கு சாப்பிட்ணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக இதை வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.